யமா யமா யமஹா. சித்திரகுப்தா, நம் பூலோகத்தை நெருங்கிவிட்டோம். மகாபிரபு, யமகண்டம் துவங்க உள்ளது. நாம் மானிடர் உரைக்கு மாறிவிடுவோம். மன்னா, மானிடர் உடையில் கிளாமர் சற்று தூக்கலாகவே உள்ளது. சித்திரகுப்தா, இன்றைய ஷெட்யூல் என்ன கூறு? எத்தனை பேர் நம் தூக்க வேண்டும்? மன்னா, இன்று அம்பத்தூரில் 2, ஆவடியில் 3, பஸ் ஸ்டாப்பில் 1, தர்மாஸ்பத்திரியில் 4, ஹைவேயில் 2, லெவல் கிராசிங்கில் 1, திருவள்ளூர் வழியாக அரக்கோணத்தில். போதும் போதும், யமகண்டத்துக்குள் இத்தனை பேரா? நம் ஒர்க் பிரஷர் கூடிக்கொண்டே போகின்றதே. ஆமாம் அண்ணா. சித்திரகுப்தா, யமலோகத்திலே என் வாகனத்தை விட்டு வந்து விட்டோமே, பின்பு இங்க சத்தம்? மன்னா, அது வாகனத்தில் இருந்து வரும் சத்தம் அல்ல, இந்த மானிடன் விடும் குரட்டை சத்தம் தான் அது. யார் இவன்? இந்நேரத்தில் உறங்கும் சோம்பேறி. மன்னா, இவன் பெயர் சத்தியவான். இவனைத்தான் நாம் 3வதாக தூக்க வேண்டும். இவன் ஊரை ஏமாற்றி கடன் வாங்கி வைத்துள்ளான். இவனால் பாதித்தவர்களோ 12 பேர். அப்போது என்றால் இவனை தான் முதலில் தூக்க வேண்டும். இவன் முடிவை பற்றி கூறு. மன்னா, இப்பொழுது அவன் அலைபேசியில் ஒரு கால் வரும், பின்பு மாரடைப்பு வரும். அந்த காலை முடித்துவிட்டு அவன் காலாவதியாகி விடுவான். மன்னா, மன்னா, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். கடல் குத்து 2 வருஷம் ஆகுது, அதுவும் திருப்பி கேட்குறான். பேசுவோம். ஹலோ அண்ணே, அண்ணே நானே உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினச்சேண்ணே. அண்ணே, உங்களுக்கு 100 ஆயுசு. ஆயுசு 100? இவனை யாரடா அதை முடிவு செய்ய? அண்ணே, நீங்கள் என்கிட்ட பணத்தை கொடுத்தது பேங்க்கில் போட்ட மாதிரி. அண்ணே, அதுக்கு தானே இப்போ கூட நான் ஏர்போர்ட்டில் தான் இருக்கேன். பாம்பே போயிட்டு வந்து உங்கள் பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன். பேரோ சத்தியவான், பேசுவதெல்லாம் பொய், புழுக மூட்டை. அண்ணே அண்ணா அண்ணா சீக்கிரம். ஹலோ, இவனுங்க கிட்ட பேசி பேசியே நமக்கு நெஞ்சு வலி வந்துடும் போல. சத்யவான், சத்யவான், சத்யவான். மானிடா, எழுந்திடு, நம் புறப்படும் நேரம் வந்துவிட்டது. வா. யோ, யாரையா நீங்கள்? நான் தான் அடுத்த வாரம் வட்டியும் முதலுமா சேர்த்து திருப்பி தரேன்னு சொல்லிட்டேன்ல, அதுக்குள்ளே மொட்டை மாடி வரைக்கும் வந்து பணத்தை வசூல் பண்ண சொல்லிட்டான் அந்த ராமசாமி. ராமசாமியா? மானிடா, நாங்கள் வசூல் செய்வது பணத்தை இல்லை, பிணத்தை. நான் யமதர்மன். யோ, நீ யமன்னா இவனா சித்திரகுப்தனா? சரியாக சொன்னாய் மானிடா. சித்து, கொஞ்சம் பொத்து. டே மானிடா, உன் ஆயுள் காலம் முடிந்து விட்டது. நீ மற்றவர்களை ஏமாற்றியது போதும். புறப்பட என்னோடு வா. கருப்பு சட்டை போட்டு வந்துட்டா யமன் நான் நம்பணுமா? நம்ப மறுக்கிறாயா? என் விஸ்வரூபத்தை பா. என்ன பண்றாரு இவர்? தன் விஸ்வரூபத்தை காட்ட மந்திரம் கூறிக்கொண்டிருக்கிறார். அதுக்கு ஏன் என் வாய் வடபழனி வரைக்கும் போகுது? யமா யமா யமா. யமா இல்ல, என் வண்டி ஹீரோ ஹோண்டா. ஐயோ, யமா யமா. இங்கு நெட்வொர்க் மிகவும் வீக்காக உள்ளது. இவன் இப்படியெல்லாம் காண்பித்தால் நம்ப மாட்டான். நீ இந்த கிளிப்பிங்கை பார். மனிதாபிமானம் இல்லாதவர்கள், தனி மனித ஒழுக்கம் இல்லாதவர்கள். யோ, இது அன்னியன் படையா? மன்னிக்கவும், நீ இந்த போட்டோஸை பார். இவர் யார் என்று புரியும். கொய்யால, இதுதான் உன் விஸ்வரூபமா? யோ, யாரையா எடிட் பண்ணுது? ஒழுங்கா மார்க் கூட பண்ணல. பின்பு நான் என்ன செய்தால் நீ நம்புவாய்? அப்போனா ஒன்று பண்ணுங்க, ஒரு 2 லட்ச ரூபா கடனாக கொடுங்க, அப்போ நான் நம்புகிறேன்.
என்னது, யமனிடமே கடனா? சித்திரகுப்தா, அந்த கதாயுதத்தை எடு, அவன் மண்டையை பிளந்து விடுகிறேன். டே மானிடா, அங்கே பார். யோ, யார் இவன்? என் வீட்டு மொட்டை மாடல இவ்வளோ கேவலமாக பார்த்துனுக்குறான். டே மானங்கெட்ட மானிடா, அது நீதானாடா? அது நீ இறந்து விட்டாய். பார்த்தாயா, ஒயிட் யூனிஃபார்ம் போட்டு இருக்கிறாய். ஆமாம், அப்போ நான் செத்துட்டேனா? ஆனால் ஒன்றியா, இந்த யூனிஃபார்ம் மட்டும் மாற்ற மாட்டீங்கல்ல? ஏதாவது பண்ணுமே. மன்னா மன்னா ஆ மண்ணா, எனக்கு ஒரே ஒரு ஆசை, என் பொண்டாட்டிகிட்ட பேசணும். முடியாது. ஒருவன் இறந்த பிறகு வாழும் மனிதர்களிடம் பேச இயலாது. நான் என்ன சொல்ல, மன்னா நீங்கள் பேசணும்னு சொன்னேன். என்னது? ஆ, நான் என்னடா இவன் மனைவியிடம் பேச வேண்டும்? மன்னா, இவன் ஏதோ சதி செய்கிறான். சரி, உன் மனைவியின் பெயர் தான் என்ன? சாவித்ரி. சாவித்ரி சாவித்ரி சாவித்ரி. யோ, இப்போ எதுக்கு இந்த எக்கோ எஃபெக்ட்? மன்னா, இவனோ சத்தியவான், இவன் மனைவியோ சாவித்ரி. ஒரு முறை அந்த சாவித்திரியிடம் தோற்றுவிட்டீர்கள், இம்முறை இந்த சாவித்திரியிடம் சாமர்த்தியமாக இருங்கள். சரி, இவள் யார் என்று கூறு. இவள் முடிவுதான் என்ன? அம்பத்தூர் சாவித்திரி ஐடி நம்பர். இதோ கிடைத்து விட்டது மன்னா. மன்னா, இவளுக்கு இப்பொழுது முடிவே இல்லை. இவளால் மற்றவர்களுக்கு தான் முடிவு. இவள் தினமும் 20 மணி நேரம் மொபைலில் பேசக்கூடிய வல்லமை படைத்தவள். இவளை செல்லமாக காஞ்சனா 4 என்றே அழைப்பார்கள். போதும் போதும், கன்றாவியாக இருக்கிறது இவள் புராணம். ஆனால் இவள் மிகவும் அழகானவள் மன்னா. இந்த ஏரியாவிலே இவள் தான் அழகி. அவளிடம் நான் சென்று என்ன கூற வேண்டும்? மன்னா, நீங்கள் அங்கே போயிட்டு நான் தான் யம தர்மராஜா வந்திருக்கேன் இதை மட்டும் சொல்லுங்கள், பின்னாடியெல்லாம் தானாக நடக்கும். நான் சென்று விட்டு விரைவில் வருகிறேன். போடி மாப்பிள்ள. சிட்டு, இவன் தொல்லை தாங்க முடியவில்லையே. எப்பொழுது வருவீர்கள் மன்னா? ஏன் மன்னர் ஒரு மார்க்கமாக வருகிறார்? மன்னா, யமகண்டமே முடிந்துவிடும் போலிருக்கிறது. இவ்வளவு நேரமாகவா பேசுவீர்கள்? சித்திரகுப்தா, வா, அவனுக்கு உயிர் கொடுத்து சென்று விடுவோம், வா. என்ன, மறுபடியும் சாவித்திரியிடம் தோல்வியா? என்ன நடந்தது? என்ன கூறினீர்கள்? நான் எங்கடா பேசினேன்? நான் தான் யமதர்மன் என்று கூறினேன். போடாங்க மன்னா, மன்னா. அப்படி என்று திட்ட ஆரம்பித்தவள் தான் இப்போதுதான் விட்டாள். என் வம்சத்தை குலநாசம் செய்து விட்டாள். ஷி, மன்னா, என்னடா? காதில் இருந்து ரத்தம் படுகிறது மன்னா. வந்து விட்டதா வந்து விட்டதா வந்து விட்டதா? ஆனால் ஒன்று சித்திரகுப்தா, இவனுக்கு மரண தண்டனை விட அவளுடன் வாழ்வதே மிகப்பெரிய தண்டனை. வா, அவனுக்கு உயிர் கொடுத்து சென்று விடுவோம், வா. சித்திரகுப்தா, நெட்வொர்க் இப்போது ஸ்ட்ராங்காக இருக்கிறதா? 2 கோடு காட்டுகிறது மன்னா. யமா யமா யமா, மன்னித்து விட்டேன், உயிர் தேடு. இதிலிருந்து உனக்கு என்ன தெரிகிறது? ஐயா, உங்களுக்கு அன்றாயிரம் போடுற பழக்கம் இல்லைன்னு தெரியுது. நான் அதை கூறவில்லையாடா. எழுந்திரு. இப்பொழுது நீ கற்றுக்கொண்ட பாடத்தை பற்றி கூறு. மன்னா, நான் திருந்திட்டேன் மன்னா. இனிமே யார்கிட்டயும் நான் கடன் வாங்க மாட்டேன். என்னை மன்னிச்சு விட்டா மாதிரி என் நாட்டு மக்கள்லாம் கொரோனாவில் இறந்துட்டு இருக்காங்க. அவங்களையும் கொஞ்சம் மன்னிச்சு இறக்கம் காமிச்சு என் ஏரியா பக்கம் வராமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். முடியாது. அதுக்குத்தானே சொர்ணா விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். சொர்ணாவா? மன்னா, அது சொர்ணா இல்லை, அது பனிப்பெண்ணின் பெயர். இது கொரோனா. கொரோனா விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். அது என்ன விதிமுறைகள்? சானிடைசர் யூஸ் பண்ண வேண்டும், சமூக இடைவெளி விட்டு நடக்க வேண்டும், மாஸ்க் அணிய வேண்டும். இதை தானே டெய்லி டிவிலையும் ரேடியோ போட்டிலையும் சொல்லிட்டு இருக்காங்க. எவன் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க மன்னா. எவன் சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். ஆனால் இந்த எவன் சொன்னால் கேட்டுத்தானே ஆக வேண்டும்.
செம்ம மேட்ரு. என்னங்க வாணிடா நீ செல், வேறொரு தருணத்தில் சந்திப்போம். சித்து, என் துண்டை காணும். பரவாயில்லை மன்னா, துணியாவது மிச்சமானது. ம் யமா யமா யமா. யமா யமா யமா.